Hello all, welcome back to online Aari embroidery class. இந்த வீடியோவில் நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபில்லிங் ஸ்டிச் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஷேப்பாக ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வராமல் வரும். ஃபில்லிங் ஸ்டிச்சில் கேப் விழுகக்கூடாது. இந்த ஸ்டிச் வந்து ஸ்டார்டிங்கில் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கேப் விழுகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் போடலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் டிசைன் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு மிஸ்டேக் வரும், கேப் விழுகும், அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும். அதாவது நம்ம வளைவில் போடும்போது கொஞ்சம் கேப் விழுகும். அதில் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ட்ரா பண்ணியிருக்க அவுட்லைன் இருக்கு இல்லையா, அது மேலேயே செயின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், நார்மல் செயின் ஸ்டிச் தான். ஃபஸ்ட் வந்து அந்த அவுட்லைன் மேலேயே போடுங்க. ஃபில்லிங் ஸ்டிச் போடும்போது இந்த செயின் லூப் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக போடணும். உங்களால் எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக போடுங்க. செயின் வந்து பெருசாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப் விழுந்துடும். ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இடையில கேப் விழுகிற மாதிரி இருக்கும். அதனால் செயின் வந்து ரொம்ப ஸ்மாலாக போடுங்க இந்த மாதிரி. இப்போது இந்த ஷார்ப்பான எட்ஜ் வரும்போது பாருங்கள், நல்லா மேலே தள்ளி போடணும். இந்த மாதிரி மேலே வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்காது. ஸோ அப்படியே டர்ன் பண்ணி நெக்ஸ்ட் அந்த அவுட்லைன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம். செயின் லூப் வந்து நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக தெரியணும். ரொம்ப இழுத்து போட்டிங்கனாலும் அந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது. இப்போ பாருங்கள், ஒரு லைன் ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண பாயிண்டில் மீட் ஆகிற வரைக்கும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் அப்படியே வந்து செகண்ட் லைனுக்கு டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காயிலாக வரும். அதாவது இடையில வந்து கேப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது அப்படியே செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் லைன் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட் லைனை ஒட்டி வரணும். இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் கேப்பே இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் இந்த மிஸ்டேக் தான் வரும். நீங்கள் செகண்ட் லைன் போடும்போது ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இடையில கேப் தெரியும். அந்த கேப் இல்லாமல் போடணும். அந்த கேப் இல்லாமல் போடுறதுக்கு அந்த நீடில் பாயிண்ட்டை ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதை ஒட்டியே குத்துங்க. கீழே கொஞ்சம் கூட தள்ளி குத்தாதீங்க. நல்லா இந்த மாதிரி ஒட்டி குத்துங்க. அதே மாதிரி த்ரெட்டை வந்து ரொம்ப இழுக்க வேண்டாம். அப்படியே ரவுண்டாக இருக்கட்டும். செயினை ரொம்ப இழுத்தீங்கனாலும் கேப் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி திரும்ப எட்ஜ் வரும்போது நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், அப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கேப் விழுந்துடும். தெரியுதா கேப்பு? இந்த மாதிரி கார்னரில் கேப்பு விழுகக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு 2 ஸ்டிச் மேலே வரைக்கும் ஏற்றிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் மேலேயே வந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் மேலே வரைக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்கள். அந்த கேப் தெரியாத அளவுக்கு மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். அந்த கார்னர் வந்து நீட்டாக இருக்கும். திரும்ப செகண்ட் லைன் அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எந்த ஷேப்புக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு இடையில கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சில் ஒரு டைப், ஃபஸ்ட்டு டைப்பு. அதாவது ஒரு டிசைன் இருக்குன்னா அந்த டிசைனுக்குள்ளே இந்த மாதிரி சுற்றி போடுறது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் ஃபில்லிங் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு ஃபில் பண்ணுவோம். அது இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஷேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக வரைக்குமே இதே மாதிரி சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே போவோம். பட் இதில் வந்து கேப் மட்டும் விழுகக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்கள், இதே மாதிரி இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவு டர்ன் பண்ணும்போது கேப் விழுகும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டி நீடில் குத்துங்க. நீடில் குத்தும்போது இந்த மாதிரி தள்ளி குத்திடாமல் நல்லா ஒட்டி குத்தணும். கொஞ்சம் தள்ளி குத்திட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கேப் விழுந்துடும். அப்படி கேப் விழுகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பிரிச்சுடுங்க. அந்த 2 ஸ்டிச்சை பிரிச்சுட்டு திரும்ப ட்ரை பண்ணுங்கள். கேப் விழுகிறது தெரிஞ்சுட்டே நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக போடாதீங்க. ஸோ உங்களுக்கு கேப் விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 2 ஸ்டிச்சை பிரித்து விட்டுட்டு திரும்பி வந்து நல்லா கார்னரில் அதை ஒட்டி குத்தி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஒட்டி ஸ்டிச் பண்ணும். அப்போ உங்களுக்கு வந்து கேப் தெரியாது. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஷேப்பாகவே ஃபில் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டு ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன டிசைனில் கூட நம்ம இந்த ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுவோம். ஸோ பெரிய டிசைனில் கூட கொஞ்சம் வந்துடும், அந்த டேர்னிங்கெல்லாம் வந்துடும். ரொம்ப சின்ன குட்டி டிசைனாக இருந்துச்சுன்னா அந்த டேர்னிங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கேப் விழுகும். ஏன்னா சின்ன டிசைனுக்குள்ளேயே நம்ம வந்து வளைச்சி ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விழுகிற மாதிரி இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஷேப்பு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம தேர்ட் லைன் ஃபில் பண்ணுறோம். தேர்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் அதே மாதிரி கேப் இருக்கக்கூடாது. நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த கார்னர் போகும்போதும் கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணணும். இந்த கார்னர்லேயும் கேப் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணி இந்த டிசைன் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சின்ன கேப் தான் இருக்குது. அதையும் இதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு தான் ஃபில் பண்ணோம். அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள், அதே மாதிரி சுற்றி சுற்றி தான் ஃபில் பண்ணோம். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே அது ஃபுல்லாக அந்த டிசைன் ஃபுல்லாக கவர் ஆக வரைக்கும் ஃபில் பண்ணோம். அதே மாதிரி அந்த திலகம் ஷேப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக ஃபுல் கேப்பும் ஃபில் ஆகிற வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபில் ஆன உடனே நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கேப் இருக்குது. அதில் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி ஒரு லைன் ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுடலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நாட் போட்டுடலாம். ஓகே, ஃபில்லிங் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போட்டு ஃபில் பண்ணுவோம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ செகண்ட் டைப் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கும் திலகம் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட அவுட்லைனில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லைன் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறது நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைப்பில் வந்து நம்ம சுற்றி சுற்றி ஃபில் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜிலேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சைடாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அவுட்டர் லைனை ஒட்டி அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் தூரம் வரைக்கும் தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வளையிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வளையிற இடத்துல நீங்கள் வந்து வளையாமல் அப்படியே டர்ன் பண்ணிக்கணும். பாருங்கள், இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ரெயிட் லைனில் வர வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைனா இதுலேயும் கேப் விழுந்துடும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வளைவு வருது இல்லையா, அந்த இடத்துல திருப்பி வந்து பேக்கில் திருப்பி அப்படியே பக்கத்தில் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டு ஃபில் பண்ணுறோம். அந்த கேப் ஃபில் ஆகிற வரைக்கும். பாருங்கள், திருப்பி இந்த எட்ஜுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்பியும் டர்ன் பண்ணி செயின் ஸ்டிச் போடணும். பாருங்கள், நல்லா இந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா அவுட்டர் லைன், அது வரைக்கும் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுங்கள். கொஞ்சம் முன்னாடியே டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேப் விழுந்துடும். இந்த மாதிரி டர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் டைப் விட இந்த டைப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைப் வந்து நிறைய வளைவு வரும், சுற்றி ஃபில் பண்ணும்போது நிறைய வளைவு வரும். அதனால் கேப் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வரதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு கேப் விழுகாது. இதில் ஒரு மிஸ்டேக் என்ன வரும்னா, இந்த மாதிரி கார்னரில் டர்ன் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல கேப் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எப்படி அவாய்ட் பண்ணுறதுனா, நம்ம ஒரு ஸ்டிச் இந்த அவுட்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் லைன் வரைக்கும் ஸ்டிச் மேலே ஏற்றி அதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த இடத்துல வந்தோடனே டர்ன் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு லைன் மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணி அடுத்த லைன் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கேப் விழுகாது. கொஞ்சம் முன்னாடியே டர்ன் பண்ணிட்டிங்கன்னா தான் அந்த கேப் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி போடும்போது அந்த கேப் விழுகாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
பட் ஃபஸ்ட் டைப்பை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த எட்ஜில் நல்லா இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த கேப் ஃபில் ஆகிற அளவுக்கு போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முக்கால்வாசி ஃபில் ஆயிடுச்சு. இப்போ அந்த இருக்கிற ரிமைனிங் கேப்பையும் அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து மாற்றவே கூடாது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டு அந்த கேப் ஃபில் ஆகிற வரைக்கும் ஃபில் பண்ணணும். பாருங்கள், இந்த கார்னரில் குட்டி ஸ்பேஸ் இருக்குது, அதையும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு ஃபில் பண்ணுறோம். ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் டைப் ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 டைப் ஃபில்லிங் வச்சுமே ஒரு சின்ன சின்ன மோட்டிவ் போடுங்க, ஃப்ளவர் ஆர் லீஃப் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டைப்புக்கும் செகண்ட் டைப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட் டைப்பில் வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஸ்டிச் பண்ணியிருப்போம். செகண்ட் டைப்பில் ஸ்ட்ரைட் லைனாக போட்டு ஃபில் பண்ணியிருப்போம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.